Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் மோகன கலாச்சார மையத்தில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி சேலை அணிந்து வெளிநாட்டினர் உள்ளூர் பெண்களுடன் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். இதைத் தொடர்ந்து உரியடித்தல், கயிறு இழுத்தல், கும்மி அடித்தல் மற்றும் நாட்டுப்புற நடனம் உள்ளிட்ட தமிழர் பண்பாட்டு அடையாளங்களை விளக்கிய கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. தமிழர்களின் பொங்கல் விழா குறித்து எங்கள் நாட்டு மக்களிடம் எடுத்துரைப்போம் என வெளிநாட்டினர் அப்போது மகிழ்ச்சியுடன் கூறினர். ஈரோடு அருகே தெருநாய்கள் கடித்து உயிரிழந்த ஆடுகளை சாலையில் போட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிகோயில் பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் குறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கோகுலகிருஷ்ணன் என்பவர் தோட்டத்தில் இருந்த 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை தெருநாய்கள் கடித்ததில் அவை உயிரிழந்தன. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை அடுத்த ஜெகதேவி அருகே அரசு பேருந்து மோதியதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். சின்ன பனகுமுட்லு கிராமத்தைச் சேர்ந்த 3 பேர் ஊத்தங்கரையில் உள்ள உறவினரின் துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு மீண்டும் கிராமத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது வேகமாக வந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் தூக்கி வீசப்பட்ட 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சின்ன பனகமுட்லு கிராமத்தினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.